அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல வாழைப்பூ பருப்புசிலி எப்படி செய்யறது அப்படினு பாப்போம். முதல்ல இந்த வாழைப்பூல இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இத மட்டும் நாம நீக்கி எடுத்து எல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த வாழைப்பூ எதுக்கு ரொம்ப சிறந்தது அப்படினு பார்த்தோம்னா, பெண்களுடைய கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவுமே அதிகமா பயன்படும். அதுக்கப்புறம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களும் இதை வாரம் இருமுறை எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும். மேலும் மூல நோய் இருக்கிறவங்களுக்கும் இது மிகவும் ஒரு சிறந்த உணவு. இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதோட சிறிதளவு பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் 4 காஞ்ச மிளகா. நான் அரை வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன், பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நாம் இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சோன்னே நான் இதில் கடுகு சேர்த்துட்டேன். கடுகு வெடித்தோன்னே நாம் இதில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சீரகமும் நாம் இதில் சேர்த்துப்போம். நம்ம பருப்பையும் சீரகத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பருப்பை நாம் 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து செய்யலாம். இல்லைன்னா நம்ம வாணலியே இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதை வாணலிலேயே இப்போது வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பருப்பு கொஞ்சம் வெந்தோடனே நாம் இதில் வாழைப்பூவை நாம் சேர்த்துடலாம். பருப்பு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் திரியாக வந்துடும். இன்னும் இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நம்ம இதோட இந்த வாழைப்பூவையும் சேர்த்துடலாம். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம். ரொம்பவுமே சத்தான வாழைப்பூ பருப்புசிலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.